Climate change is one of the most pressing issues of our time, affecting every corner of the globe. With the poorest வணக்கம். வெங்கட் புத்திரன். அதாவது 2024 ஆண்டுக்கான மானிட்டரி பாலிசி அண்மையில ஆர்பிஐ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 2024 ஆண்டுக்கான பணவியல் கொள்கையை ஆர்பிஐ அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி இந்த காணொலி பதிவில் பார்க்கலாம். அதாவது அரியண்ணம் யூடியூப் சேனல் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகளுக்கு தொடர்ந்து தன்னுடைய குரல்களை எழுப்பிக் கொண்டே வருகிறது. ஸோ இதனால நம்ம மக்களிடையே யூடியூப் சேனல் மூலியமாக அதாவது என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்சை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து நம்ம அவேர்னஸ் பெறதுனால என்ன லாபம் அப்படிங்கிறத நீங்க என்னுடைய காணொலி பதிவு நான் நிறைய பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த காணொலி பதிவு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்ல, ஆர்பிஐயோட 2024 ஆண்டுக்கான மானிட்டரி பாலிசி ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத இந்த காணொலி பதிவின் மூலம் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க இந்த காணொலி பதிவில் பார்ப்போம். அதாவது 2024 ஆண்டுக்கான மானிட்டரி பாலிசியை ஆர்பிஐ வெளியிட்டு இருக்குங்க. அதாவது பணவியல் கொள்கை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு ஆண்டுக்கான நிதிநிலைய அந்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு நாட்டின் மத்திய வங்கி நிர்ணயிக்கும். அதுதான் மானிட்டரி பாலிசின்னு சொல்றாங்க சிம்பிளா. ஓகேங்களா? அப்ப ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தகவல் அறிக்கை தான் மானிட்டரி பாலிசி. அந்த மானிட்டரி பாலிசியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது காலநிலை மாற்றம் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் ஹானரபிள் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா நீங்க பாருங்க, அப்ப ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோட ஒரு அறிக்கையை தயாரிக்கிறதுல அவங்க இதுல பல பொருளாதார வளர்ச்சி நிர்ணயிப்பாங்க. ஸோ ஒரு நாடு இந்த ஆண்டுல மினிமம் இந்த அளவுக்கு வளர்ச்சி எட்டணும். ஸோ அப்பனாதான் இன்ஃபிளேஷன் இன்னும் குறையும், ஒரு நாட்டோட கடன் குறையும், பொருளாதாரம் இன்னும் அதிகரிக்கும், ஏழை மக்கள் இன்னும் தன்னுடைய வறுமையிலிருந்து இன்னும் மீண்டெழுவார்கள் அப்படின்னு பல திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பார்கள் இந்த மானிட்டரி பாலிசியில. ஸோ அப்படிங்கிறப்ப காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானால் இந்த மானிட்டரி பாலிசியில அப்போ ஒரு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு ஒரு காலநிலை மாற்றம் பின்தள்ளுகிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்ல, ஹானரபிள் ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு, அதாவது உலகளாவிய அளவுல காலநிலை மாற்றத்தால வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த வெப்பம் அன்றாட நிகழ்வுகளை பாதிக்குது, குளோபல் வார்மிங் இன்னும் அதிகமாகுது. ஸோ இதனால என்ன பண்ணும்? இதனால விவசாயத்துல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால உணவு உற்பத்தி குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு உணவு உற்பத்தி குறைஞ்சா என்ன பண்ணும்? உலகளாவிய உணவு சங்கிலிய பாதிப்படையும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆண்டு இந்தியாவோட சரியான மழைப்பொழிவின்மை காரணமாக போதுமான அரிசி உற்பத்தி இல்லை. ஸோ அதனால தன்னுடைய நாட்டுக்கு அரிசி பத்தாது அப்படின்னு ஒரு நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்வதற்காக மத்திய அரசு தடை செய்தது. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்மளால இப்ப உலகளவில் ஒரு அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கிய நாடாக இந்தியா இருக்கிறது. அதாவது ஒரு காலநிலை மாற்றத்தால் உற்பத்தி குறைஞ்சு உலக அளவுல நாம என்ன பண்றோம்? ஏற்றுமதியை தடுக்குது அப்படின்னா அப்ப இதை நம்பி இருக்கக்கூடிய பொருளாதாரம் உள்நாட்டிலும் என்னவாகும்? இதை நம்பி இருக்கக்கூடிய வெளிநாட்டிலும் இது இருப்பார்கள். அப்ப இது இந்தியாவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல, ஒரு மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல ஒரு 4 விதமான ஒரு நிதிநிலை அறிக்கை காலாண்டு, ஒரு 4 காலாண்டா இதை வகுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதுல தன்னுடைய வளர்ச்சி நிர்ணயிப்பாங்க. ஸோ முதல் காலாண்டுல இந்த அளவுக்கு இருக்கும், இரண்டாவது காலாண்டுல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நிர்ணயிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நாடு ஒரு பொருளாதார வளர்ச்சியின் ஒரு அறிக்கையை நிர்ணயிக்கும் போது ஒரு காலநிலை மாற்றம் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானால் ஸோ இதை விட ஒரு பேரிழப்பு நமக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால இது மூலியமா நம்ம சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்க போறோம்? அதாவது ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை அனைவரும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் நீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல நீங்க அரச குறை விடுறீங்க, விவசாயம் இதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறப்ப பொருளாதாரங்க இன்னும் பின்னுக்கு தள்ளுகிறது. அதாவது இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் சொல்லுவாங்க. தற்போதை இப்ப வரைக்கும் பணவீக்கம் அதாவது 2024 மானிட்டரி பாலிசியில 4.5 இருக்கு. அதாவது இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறப்ப இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த பணவீக்கத்துல நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. ஸோ இது இல்லாம இயல்பா இருக்கக்கூடிய வட்டி விகிதத்துல இதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பாருங்க, எத்தனை பேர் பேங்க்ல கடன் வாங்கி இருப்பீங்க. ஸோ அப்படின்னா
இந்த காலநிலை மாற்றத்தால நம்மளுடைய பொருளாதாரம் பாதிச்சா அப்போ உங்களுடைய நிலைமையில என்னமாகும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலி பதிவு மூலியமா, அதாவது ஒரு நாட்டின் ஒரு மத்திய வங்கி ஒரு மானிட்டரி பாலிசி கொள்கை வெளியிடுறாங்க. ஸோ அதுலயே ஒரு காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு கவர்னர் சொல்றாருன்னா, ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதற்காக ஒரு தனி மனிதனாக அவங்க வந்து என்னென்ன நடவடிக்கை பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது நீங்க வந்து எதையுமே கண்டுக்காம விட்டுட்டு போறது, காலநிலை மாற்றம் என்னன்னு குறித்து ஒரு போதி விழிப்புணர்வு கூட இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாம வந்து உங்களுடைய பொழுதுபோக்கா வந்து தேவையில்லாம என்னென்னமோ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து நீங்க வந்து கொஞ்சம் கூட செவி சாய்க்காதது, இது வந்து எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பின்விளைவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால நீங்க வந்து அரசை குறை கூறதுனால ஒரு பயனும் கிடையாது. ஸோ அறியாமையின் இருளில் நாம மூழ்கி கிடக்கும் போது அரசை குறை கூறதுக்கு மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஸோ அப்படின்னு தான் நான் வந்து கேட்க முடியும். ஸோ அதனால வந்து ஒரு காலநிலை மாற்றம் என்பது ஒரு மக்களும் பங்கேற்காத வரை இது வந்து ஒரு வெற்றி அடையாது. ஸோ அதனால வந்து அரசு வந்து மிகப்பெரிய ஒரு கொள்கை வகுப்புகளும் ஒரு திட்டங்களும் முன்னெடுத்து கொண்டு செல்கிறார்கள். ஸோ அதனால வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து எல்லாரும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து அவேர்னஸ் ஏற்படுத்திக்கோங்க. அதாவது வந்து முடிஞ்ச அளவு பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. தீபாவளி டைம்ல பட்டாசு வெடிக்காதீங்க. தேவையில்லாத பாலித்தீன் கவர்கள் வந்து எரிக்க வேண்டாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்து நீங்க வந்து ஒரு கடைக்கு போறப்ப கூட ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு போங்க. ஒரு மஞ்சப்பை என்பது தமிழர்களின் அவமானங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகளுக்கு ஒரு தனி மனிதன் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. மரங்கள், உங்களுடைய பிறநாட்கள் விழாக்களில் அதிகமான மரக்கன்றுகளை நடுங்கள். இந்த மாதிரியான விழிப்புணர்வை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இதை பத்தியான விழிப்புணர்வை ஒரு படித்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரியான போக்குகளில் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஸோ அப்படிங்கிறப்ப அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து காலநிலை மாற்றம் வந்து அளவுக்கு அதிகமாக எல்லை மீறி போனதுக்கப்புறம் ஸோ இதை வந்து தடுக்கிறது ஒரே நாளெல்லாம் முடியாது. ஸோ காலநிலை மாற்றத்தால் நம்மளுடைய வளங்களும் நம்மளுடைய கனிமங்களும் கெட்டு போனதுக்கப்புறம் ஒரே நாளில் உங்களால் தண்ணியை வந்து கொண்டு வந்துட முடியாது. ஸோ அதனால வந்து சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை 2024 மானிட்டரி பாலிசி RBI வெளியிட்டு இருக்கு. ஸோ அதில் காலநிலை மாற்றத்தால் மானிட்டரி பாலிசியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துதுன்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலம் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதையும் நாம் வந்து நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிராக யாரும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. அது வந்து மாபெரும் குற்றம். அதனால வந்து எல்லாரும் இதை பற்றி விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். அரியண்ணம் யூடியூப் சேனல் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகளுக்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்போம். இதற்காக பல திட்டங்களும் நடவடிக்கைகளும் நாங்கள் வந்து எங்களுடைய அரியண்ணம் யூடியூப் சேனல் பல திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் இந்த திட்டங்கள் மக்களிடம் சென்று அடையும். அதனால வந்து அரியண்ணம் யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு வெங்கட் புத்திரன். நன்றி, வணக்கம்.